வணக்கம். இது உங்கள் பிவி அஸ்ட்ரோ. ஜாதக கட்டத்தின் கிரகநிலை பொறுத்துதான் உயர்வு தாழ்வு, நன்மை தீமை, ஏற்றம் இறக்கம் எல்லாமே. ஒரு நன்மை நடக்குதா, அதுவும் நம் ஜாதகத்தில் சொல்லப்பட்ட விஷயம் தான். ஒரு தீமை நடக்குதா, அதுவும் நம் ஜாதகத்தில் சொல்லப்பட்ட விஷயம்தான். அதன் கிரக அமைப்பு தான். சரிங்களா? சரி, இந்த வீடியோவில் என்கிட்ட கன்சல்ட் பண்ண ஒருத்தரோட ஜாதகத்தை தான் பார்க்கலான்னு இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம், ஒரு குழப்பம், இதுவும் ஜாதகத்தின் மூலிமா சொல்ல முடியுமா அப்படின்றது. அது என்ன அப்படின்னா, பல பேருடன் தொடர்பு வைத்து கொண்டிருப்பது, கள்ள தொடர்பு அமைப்பில் உள்ள அந்த ஜாத அமைப்பு எப்படி இருக்கும், அவனுக்கு ஏன் அப்படிப்பட்ட அந்த அமைப்பை கொடுக்குது, அந்த எண்ணத்தை ஏன் கொடுக்கறது அப்படின்னா, அதுக்கும் ஜாத கிரகங்கள் தான் காரணமே தவிர வேறு எதுவுமே கிடையாது. சரிங்களா? ஸோ அந்த கள்ள தொடர்பு, மறைமுக வாழ்க்கை, தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத ஒழுக்கு நெறி இல்லாத வாழ்க்கை முறை, அப்படிப்பட்ட அமைப்பெல்லாம் யாருக்கு கிடைக்கும்? அதனோட ஜாத அமைப்பு என்ன அப்படின்னா, இந்த தேவையில்லாத பழக்க வழக்கம், பல பெண்களோட தொடர்பு கொள்வது, இந்த மாதிரி அமைப்பு, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கான காரகத்துவம் அப்படின்னா முதலில் ராகு தான் ஃபஸ்ட். ரெண்டாவது இன்னொன்று வந்து அஷ்டமாதிபதி, அஷ்டமஸ்தானம், 8ஆம் இடம், 8ஆம் அதிபதி மற்றும் ராகு. இவங்க தான் மெயினாக இதில் ப்ளே பண்ணுறதே இவங்க தான். அடுத்தது நம்ம சுக்கிரன் இந்த இடத்துல தேவை. சுக்கிரன் எந்த நிலையில் இருக்காருன்னு பார்க்கணும். பட் ஆனால் ரொம்ப முக்கியமானது ராகுவும் 8ஆம் அதிபதி தான். இவங்க தான் இந்த கள்ள தொடர்புக்கான விஷயம், தேவையில்லாத அஃபேர், இல்லீகல் அஃபேர் பண்ணுறது, மறைமுக வாழ்க்கை, இதெல்லாமே கொடுக்கறது யாருன்னா இந்த ரெண்டு கிரகங்கள் தான். ராகுவும் 8ஆம், உங்கள் லக்கணத்துக்கு எந்த லக்கணம் பிறந்திருந்தாலும் அந்த லக்கணத்துக்கு 8ஆம் அதிபதி, அவங்க எந்த நிலையில் இருக்காங்கன்றதை பொறுத்து தான். சரி, எப்படி கொடுக்கும், எப்படி இருந்தால் இந்த பழக்க வழக்கத்தை கொடுக்கும் அப்படின்னா, லக்கணத்திற்கு 7ஆம் இடம்ன்றது கலஸ்தரஸ்தானம், வாழ்க்கை துணை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அது ஒரு காமஸ்தானம் பேர். 3ஆம் இடம் அப்படின்றது போக சுகஸ்தானம், அதுவும் ஒரு போகஸ்தானம், அதுவும் போகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. 11ஆம் இடம் அப்படின்றது அளவுக்கு மீறி கொடுக்கக்கூடியதான் 11ஆம் இடம். அதுவும் இளையத்தாரத்தின் சம்மந்தப்பட்ட, அதுவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு காமஸ்தானம் மாதிரி தான். 8ஆம் இடம் அப்படின்றது ஆயுள் ஸ்தானம், கண்டத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் சொல்லுவோம். ஆனால் வலி, வேதனை, கஷ்டம், நஷ்டம், தேவையில்லாத விஷயங்கள், மறைமுகமாக பண்ணக்கூடிய, வெளியில் சொல்ல முடியாத விஷயத்தை செய்யக்கூடியது, பண்ணக்கூடியது எல்லாமே 8ஆம் இடம் தான். 12ஆம் இடம், இதுவும் ஒரு போக சுகம்தான், அயன சயன போக சுகம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இப்படி நான் சொன்ன இந்த 5 ஸ்தான பலத்தில் இந்த காமஸ்தானத்தோட தொடர்பு பெற்றிருந்து ராகு மற்றும் 8ஆம் அதிபதியோட தொடர்போ அல்லது வாங்கிய நட்சத்திர அதிபதிகள் ராகுவோ அல்லது 8ஆம் அதிபதியோ தொடர்பு பெற்றிருந்தால் இவங்களுக்கு இப்படிப்பட்ட எண்ணத்தை பிரதிபலிக்கும். எல்லாருக்கும் பிரதிபலிக்கும் அப்படின்றது இல்லை. இந்த மாதிரி அந்த கிரகங்கள் அது நட்சத்திரமோ இல்லை சேர்க்கையோ பெற்று அது இந்த 3, 7, 11, 12 சொல்லக்கூடிய ஸ்தான பலத்தில் அமர்ந்திருந்து நடைமுறை தசா புத்தியோ அது கிரக சேர்க்கை அவ்வாறு அமர பெற்றிருந்தால் இவருக்கு அப்படிப்பட்ட எண்ணத்தை கொடுக்கக்கூடும். இதுதான் விஷயம். சரி, இது எக்ஸாமுக்கு ஒரு ஜாதத்தை வச்சு பார்ப்போம். இது என்கிட்ட கன்சல்ட் பண்ண ஒருத்தரோட ஜாதகம். இது ஸ்க்ரீனில் ஃபஸ்ட் அந்த ஜாதகம் வருது பாருங்கள். அவர் பிறந்திருப்பது சிம்ம லக்னம். சிம்ம லக்கணத்தில் 3ஆம் இடத்தில் குரு, 4ஆம் இடத்தில் ராகு, 10ஆம் இடத்தில் கேது, 7ஆம் இடத்தில் சனி, சுக்கிரன், புதன், சூரியன், 8ஆம் இடத்தில் சந்திரன், 6ஆம் இடத்தில் செவ்வாய் உச்சம். அட் ப்ரெசென்ட் ஒரு நடைமுறையில் சுக்கிர தசை ஓடிட்டு இருக்கு. ஆக்சுவலி இது ஒரு ஆணோட ஜாதகட்டம். இது யார் என்கிட்ட வந்தது யாருன்னா, இவங்களோட பேரண்ட்ஸ், இவங்க அம்மா தான் என்கிட்ட கன்சல்ட் பண்ணாங்களே. ஆக்சுவலி காரணம் என்ன அப்படின்னா, இந்த பையனுக்கு திருமணம் பண்ணலான்னு இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம், இந்த டைமில் பண்ணலாமான்னு கேட்டிருக்காரு தான் என்கிட்ட கன்சல்ட் பண்ணாங்க. இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே உள்ள ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 7ஆம் இடத்துல 7ஆம் அதிபதியும் சுக்கிரன் மற்றும் புதன் மற்றும் சூரியன், இந்த சனி, சுக்கிரன், புதன் 3மே ராகு சார். அது மட்டும் இல்லாமல் சூரியன் மட்டும்தான் அந்த இடத்துல ராகுசாரம் இல்லை, மற்ற 3 கிரகமும் ராகுசாரம். அதாவது 7 கூடிய அதிபதி, 11 கூடிய இளையத்தாரத்தின் அதிபதி, கலஸ்தர காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரன், ஒரு கேந்திராதிபதி, இந்த இலக்கணம் 10 கூடிய தசம கேந்திர, அவரும் 7ஆம் இடத்தில் அமர்ந்து அதுவும் ராகுசாரத்தில் இருந்தது. இதை நான் பார்த்தோன்னா அவங்களை கேட்கக்கூடிய விஷயம், அம்மா நீங்கள் திருமணம் பொறுத்ததுக்காக கேட்குறீங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் பையனோட கேரக்டர் வைஸ் ஓகே, உங்களுக்கு எதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டதுக்கு, அதுக்கு அவங்க அம்மா யோசித்து சொல்லாமா வேணாமான்னு யோசித்து சொல்கிறாங்க. ஆமாம் சார், என் பையன்தான், பட் ஆனால் என்னென்னா நிறைய பொண்ணுங்களோட சுற்றிட்டு இருக்கான், எனக்கு தெரிஞ்சு நாங்களும் எவ்வளோ கண்டித்து பார்த்துட்டோம், பட் கேட்க மாட்டான், வேலைக்கு போனாலும் வேலை செய்கிற இடத்துல நிறைய பேரோட சுற்றுறான்னு கேள்விப்பட்டிருக்கோம், நாங்களும் கண்கூடாக பார்த்துருக்கோம்,
அதனால தான் சார் உங்கள்கிட்ட கன்சல்ட் பண்ணுறோம். இவனுக்கு எப்படி திருமணம் பண்ணால் திருமண வாழ்க்கை நல்லா இருக்குமா, ஃப்யூச்சரில் அவன் ஒழுங்காக இருப்பானா அப்படின்றது தான் கேள்வி. சரி, இவருக்கு 7ஆம் இடத்து அதிபதி சனி ஏழில் ஆட்சி. அந்த இடத்துல புதன் 11 கூடிய இளையதரத்தின் அதிபதியும் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கார். லக்னத்திற்கு திருதிய ஜீவனாதிபதி போக சுகஸ்தான 3 கூடிய போகாதிபதியும் 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்கார். இது 7ஆம் இடத்துல அமர்ந்தது பெரிய தவறுன்னு கூட சொல்ல முடியாதுங்க. ஆனால் அந்த இடத்துல எல்லாமே ராகு நட்சத்திரம் பெற்றதுன்றது தவறு. ஃபஸ்ட்டு அந்த ராகு ஏறியக்கூடிய நட்சத்திராதிபதி சனி. சனி ஏறியக்கூடிய நட்சத்திரமே ராகு. அப்போ சனியும் ராகும் இந்த இடத்துல சார பரிவர்த்தனை வேற நிற்பாங்க, நட்சத்திர பரிவர்த்தனை நினைப்பாங்க. ஸோ இதுவே ஃபஸ்ட் ஆல் ஒரு திருமண வாழ்க்கை சிறப்பளிக்காது. யாருக்கெல்லாம் முதல் வாழ்க்கை பிரிவினை கொடுக்கணுன்றது அமைப்பு. சரிங்களா, இது ஃபஸ்ட்டு. லக்னத்து 7ஆம் இடத்தில் சனி ஆட்சி பெற்று அதனோடு இளையதரத்தின் புதனும் அந்த இடத்தில் அமர்ந்து கலஸ்தர காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரனும் 7இல் அமர்ந்து, ஆக்சுவலி இந்த இடத்துல கலஸ்தர காரகனும் அவரே ஒரு கேந்திராதிபதி மறு கேந்திரத்தில் அமர்ந்திருக்கார். இதுவும் ஒரு வகையில் மைனஸ் தான். ஸோ இதுவே முதல் தரம் ஃபஸ்ட்டு நிலைக்கூடிய வாய்ப்பு அந்த இடத்துல இல்லை. ஆனால் இது எல்லாமே ராகு சாரம் வேறு பெற்றிருக்கு. இது இன்னொரு பிரச்சனை. பஞ்சாயத்து இது தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த 8ஆம் இடம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது அந்த தள தொடர்பு, பல பேர்களோட தொடர்பு வைத்துக்கூடிய எண்ணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே 8ஆம் இடம் தான். அப்போ அந்த 8ஆம் அதிபதி என்ன நிலையில் இருக்கார்? 8ஆம் அதிபதி லக்னத்துக்கு 3இல் மறைந்து அந்த குரு வாங்கிய நட்சத்திராதிபதி சுய நட்சத்திரம், அதுவும் அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதி நட்சத்திரத்தில் இருக்கார். 3ஆம் இடம் போகஸ்தூரத்தில். அப்போ 8ஆம் இடம்ன்றது 8ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடம் போகஸ்தூரத்தில் அந்த சுகத்தை அனுபவிக்கணும். மறைமுக போதத்தினால் இவருக்கு போகத்தை அனுபவிக்க வேண்டும் என்றது விதி பயன். இந்த இடத்துல ஒரு டவுட் வரும், சார் குரு பஞ்சமாதிபதியும் வருவார், ஏன் அவர் என்ன அஷ்டமாதிபதியை மட்டும்தான் எடுக்கணும் அப்படின்னா, அவர் பஞ்சமாதிபதியும் அவரே, அஷ்டமாதிபதியும் அவரே. ஸோ அப்போ இந்த பேசக்கூடிய கான்செப்டுக்கு அவர் என்ன நிலையில் இருக்கார் அப்படின்றது தான் போகணும். அப்போ 7ஆம் இடம் கலஸ்தரஸ்தானம் காமஸ்தானத்தில் 3 கிரகத்தில் அமரப்பெற்று எல்லாமே ராகுவோட நட்சத்திரம் பெற்று அஷ்டமாதிபதியும் அஷ்டமாதிபதி நட்சத்திரம் சுய நட்சத்திரம் பெற்றுனால் இவருக்கு இப்பேற்பட்ட பழக்க வழக்கங்களாக ஏற்படும். இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இவங்களுக்கு இந்த பையனுக்கு இப்படிப்பட்ட எண்ணத்தை தான் இருக்கும். சார் இந்த பையன் இதை விட்டு வெளியில் வருவானா அப்படின்றத அவங்க அம்மாவோட கேள்வி. நிச்சயமாக வரமாட்டான். இவன் வாழ்நாள் முழுவதும் இவருக்கு இப்படிப்பட்ட எண்ணம் சிந்தனை எல்லாமே இப்படி தான் இருக்கும். ஆனால் என்ன, இந்த பையன் நல்ல ஒரு தொழில் ரீதியாகவும் பொருளாதார நல்ல உயர்நிலை வருவான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ ஒரு கம்பெனியில் வேலைக்கு போயிட்டுருக்கான், நல்லா தான் சம்பாதிச்சிருக்கான், நல்லா தான் சம்பாதிச்சிட்டு இருக்கான். ஸோ நல்லா சம்பாதிப்பார், கைக்கு தேவைக்கு பணம் இருக்கும், ஆசைகள் எல்லாம் நிறைவேறும், வண்டி வாகனம் எல்லா வசதி வாய்ப்புகளும் இவருக்கு உண்டு, அதிலெலாம் எந்த குறையும் ஏற்படாது, ஃபினான்ஷியலாக நல்லா இருப்பான். பட் இவருக்கு இந்த இந்த பல பெண்களோட தொடர்பு கொள்வது, ஊர் சுற்றுவது, இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை தான் இவருக்கு எப்பயுமே இருக்கும். இதெல்லாம் மாற்றவே முடியாது. இவரோட அமைப்பு இப்படித்தான். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல இவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்ற அந்த கான்செப்ட்லாம் வேணாம். இந்த ஜாதக கட்டத்துக்கு இப்படிப்பட்ட அமைப்பு இருந்தால் இப்படி தான் அமைய வேண்டும் என்பது வாழ்க்கை அமைய வேண்டும் என்ற விதிப்பயன். சரிங்களா? ஸோ இதுதான் விஷயமே. நம் ஜாதக கட்டத்தின் கிரகநிலை போய் தான் நம்மளோட உயர்வும் தாழ்வுமே. சரிங்களா? நாம் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.